வேலு, என்ன அப்படி பாத்துக்கிட்டு இருக்க? சக்தி, எனக்கு ஒரு கனவு வந்துச்சு. நீ டீச்சராவும் நான் ஸ்டூடெண்டாவும் தான் அப்படி பாத்துக்கிட்டு இருந்தியா வேலு? ஆமா, ரொம்ப நல்ல பசங்க மாமா, எனக்கு ரொம்ப நல்லா பிடிச்சிருக்கு. சக்தி, உன்னைய பார்த்து பேசணும்னு சிலர்லாம் வெயிட் பண்ணிக்கிட்டு இருக்காங்க. நீ வாவேம்மா. நீயும் வாப்பா. நாங்க பெண்கள் அமைப்புல இருந்து வந்திருக்கோம். சிவபதி ஐயா பதவிக்கு வந்தாங்கன்னா ஆதரவு கொடுக்கணுமா வேணாமான்னு சக்தி கிட்ட கேட்டுட்டு முடிவு எடுக்கலான்னு நாங்க உங்ககிட்ட கேட்க வந்திருக்கோம். நீங்க உண்மைய சொல்லுங்க மேடம். மாமனாருக்கு 2 ஆம்பளை பசங்க இருக்காங்க. படிச்சவங்க தான் பள்ளியை கவனிக்கணும்னு எந்த அவசியமும் கிடையாது. மாமனார் நினைச்சிருந்தா வேலுவையோ இல்ல தென்னரசியோ ஸ்கூல் நிர்வாகத்துக்கு கொண்டுட்டு வந்திருக்கலாம். படிச்சவங்க தான் இந்த ஸ்கூலை கவனிக்கணும்னு என் மாமனாரு எனக்கு இந்த பள்ளியை கொடுத்திருக்காரு. இதுல இருந்து என் மாமனாரோட நேர்மையும் பெண்களை மதிக்கிற பண்பும் உங்களுக்கு தெரியலையா? கண்டிப்பா அவர் நல்லதுதான் செய்வாரு. நம்பி ஆதரவு கொடுங்க. நீங்க நிச்சயமா பதவிக்கு வருவீங்க. அகண்டன் சாமிகள் சொன்ன மாதிரி அரசியல் மூவெல்லாம் சக்தியால கரெக்டா நடக்குதியா? உறுதி. அரசியல் சாணக்கியர் ஆயிட்டீங்களையா? வாழ்த்துக்கள் ஐயா. ஜோதி, சமையல்லாம் தடபுடலாம் நடக்குது போல இருக்க. என் பேரன் முண்டாட்டி சக்தி வீட்டுக்கு வந்துட்டால, எல்லாம் எரியுமே பாவம். எனக்கு ஒண்ணு 16 வயசு இல்ல. நானும் 2 மருமக எடுத்துட்டேன். பழைய அழகம்மாவா நினைச்சு என்கிட்ட வம்புக்கு வராதிங்க. மகன் சந்தோஷமாவா சக்திய வீட்டுக்கு கூட்டிட்டு வந்தாரு. அதுக்கும் காரணம் இருக்கு. தெரியாம ரொம்ப துள்ளாதீங்க அத்தை. கழுத்தை புடிச்சு வெளியே தள்ளாத குறையா தள்ளினாங்க. இப்ப புருஷன் கிட்ட ஒட்டிக்கிட்டு நிக்கிறா. வெக்கம் இல்லாதவ. ஒன்னும் தப்பு பண்ணவ இல்ல பரஞ்சோதி. வீட்டுக்காரரு சாமர்த்தியமா அரசியல் செல்வாக்கு தாண்டிதான் சக்தியை கூட்டிட்டு வந்திருக்காரு. அதுக்கெல்லாம் ஒண்ணும் இல்ல. 1000 சொல்லுடி ஜோதி. சக்தியும் வேலனையும் பிரிக்க ஆரம்பிச்சதுனாலதான் அகண்டன் சாமி கடவுள் ரூபத்துல வந்து சேர்த்து வச்சிருக்காரு. வீட்டுக்கும் வர வச்சிருக்காரு. கிளவி காசிக்கு போச்சுன்னா அதோட போக வேண்டியதானே. இங்கேயே வந்து நிக்குது. மாமாவுக்கு தான் என் அருமை தெரியல. என் பிள்ளை பொண்டாட்டி பக்கம் சாஞ்சிட்டான். ஒரு பக்கம் மாமியார் தொல்லை, இன்னொரு பக்கம் மருமக குடைச்சல். நிலைமைதான் பாவமா போச்சு. பிரகாஷ் மெகநாதனுக்கு போன் பண்றாரு. போன வேகத்துல எப்படி திரும்பி வந்தேன் பாரு. நீ போலீஸ்ல மாட்டிய திரும்பலன்னா நீ வாழ்றதுக்கே தகுதி இல்லடா உனக்கு. இது மாத்திரம் வேலை எனக்கு தெரிஞ்சிச்சுன்னு வச்சுக்க, நடக்கிற கதையே வேற. வேலு கிட்ட உன் மக எதுவும் சொல்லல போல இருக்கே. எப்படி எனக்கு தெரியும்னு பாக்குறியா வாத்தி? வேலுவ மீட் பண்ண, அவன் ரொம்ப கூலா பேசிட்டு போயிட்டான். சக்தி வேலு கிட்ட எந்த விஷயத்தையும் சொல்லல. சொல்லுவா சக்தி? சொன்னா சக்தியை தானே வேலு சந்தேகப்படுவான். உன் பொண்ணு வாழ்க்கை போயிருமே. அமுக்குனி வேஷம் போடுற வாத்தி. வருவானா கொல்லுவான். உனக்கு பெரிய ஆப்பா வரப்போகுது வச்சிடுறாரு பிரகாஷ். என்னங்க சொன்னா இந்த பாவி பிரகாஷ் நம்மள வாழ விட மாட்டான் போல இருக்கு. கேள்வி கேக்குறாங்க சக்தி கிட்ட. அம்மா நீ எல்லாம் எங்க? என்ன வேணும் வேலு? பசிக்குது சக்தி, சாப்பிடணும் அவ்வளவுதானே வேலு? ஆமா சக்தி. உட்காரு வேலு, நான் எடுத்துட்டு வரேன். சின்ன வயசுல இருந்து உனக்கு கை கழுவிட்டு சாப்பிடணும்னு ஒண்ணும் தெரியாதா? ஃப்ரெண்ட்ஷிப் முடிஞ்சிருச்சுல்ல வேலு, அதுக்குள்ளேவா? ஒரு நாள் தானே இருக்கு. உனக்கு ஒரு நாள் தான். நான் உன்னை பார்த்ததுல இருந்து காதலோட காத்துக்கிட்டு இருக்கேன். என் மேல எந்த கோபமும் இல்லையே. சக்தி, உனக்கு என்னைய பிடிக்கும். நீ என்ன லவ் பண்ண ஆரம்பிச்சிட்ட. உனக்கு தான் புரியல. ஒருத்தரை வெறுக்கலன்னா விரும்புறோன்னு அர்த்தம் இல்ல. உனக்கு இத எப்படி புரிய வைக்கிறது? உனக்கு தான் ஒன்னும் புரியல. காதல்ல இருக்கு இல்ல அந்த 2 அர்த்தம் தான் இருக்கும். என் மேல வெறுப்பு இல்லாட்டி காதல் தானே இருக்கும். காதல்லாம் சொல்லி கொடுத்து வராது, தானா வரும். நீ எதுவும் கேட்க வேணாம். எல்லாமே நினைக்கிறதுக்கு முன்னாடியே நடக்கும். நடக்குமா சக்தி? உனக்கு ஒன்ன எவ்வளவு பிடிக்குமோ அவ்வளவு பிடிக்க ஆரம்பிக்குமா? உன் மனசுல இருக்கேனா சக்தி? எப்ப என்ன புரிஞ்சுப்ப? கம்ஃபர்டபுளா ஃபீல் பண்ண வைக்கிறேனா? ஒரு நாள்ல என்ன மாற்றம் வந்துட போகுது? அதான் எனக்கு என்ன வேணும்னு கேட்க ஆரம்பிச்சிருக்க. ஃப்ரெண்ட்ஷிப் பில்ட் ஆகணும். நான் சொல்லாமலே உனக்கு புரியணும். பிடிச்சது பிடிக்காதது, உனக்கு பிடிச்சது பிடிக்காதது எல்லாமே பேசி பழகி சங்கடமே இல்லாத உறவா வேலா. சொல்லவா, நம்ம நார்மலா மேரேஜ் பண்ணா கூட நான் என்னைய கன்வின்ஸ் பண்ணிருப்பேன். என்ன கட்டாயப்படுத்தி இருக்கிறதுனால சில ப்ராப்ளம் எனக்கு இருக்கு. நீ யாரு ப்ராப்ளம் சொல்லு? இந்த கோபமும் அவசரமும் தான் உன்கிட்ட பிரச்சனை. எல்லாமே உடனே நடக்கணும்னு நினைக்கிற நீ. எனக்கு பிடிச்சதுனால என்னைய கட்டாயப்படுத்தி தாலி கட்டிக்கிட்ட. உடனே வாழ ஆரம்பிக்கணுங்கிற. இப்ப அவசரமா வாழ்ந்து முடிச்சு என்ன பண்ண போற வேலை? வாழ்க்கையில ஒவ்வொரு நிமிஷத்தையும் சந்தோஷமா ரசிச்சு வாழலாம்.
உன் முன்னாடி தான் இருக்கேன், உன் வீட்லயே தான் நான் இருக்கேன். முன்னாடி மாதிரி பிரிஞ்சு போகணும்னு நான் நினைக்கல. பழசெல்லாம் மறந்து உன்னை புரிஞ்சுக்கவோ என்னைய புரிய வைக்கவோ நம்ம முழுசா மாறணும், அவ்வளவுதான். நான் ஒத்து போறேன். ஆனா நம்ம ஃப்ரெண்டா ஆளாட்டி புருஷன் பொண்டாட்டியா இருக்கலாம்ல? ஏதா கைய கழுவுறியா, தட்டை எடுத்துடலாம்ல? ஓ பண்ணு சக்தி, நான் கேட்டதுக்கு பதில் சொல்லு. நினைக்கிற மாதிரி நான் ஃப்ரெண்டா மாற முல்லாட்டி நீ என்ன பண்ணுவ? ஃப்ரெண்டாவே மாற முல்லாட்டி புருஷன் பொண்டாட்டியா எப்படி வேலை வாழ முடியும்? பிரகாஷ் செல்விக்கு போட்டோ எல்லாம் அனுப்பி விடுறாரு. பார்த்துட்டு செல்விக்கு கடுப்பாகுது. செல்விக்கு பிரகாஷ் கால் பண்றாங்க. அக்கா போட்டோ அனுப்புனேனே பாத்தியாடா? நான் என்னமோ சும்மா சொல்றேன்னு என்ன புடிச்சு ஜெயில தள்ளிட்டீங்க. சும்மாவே என்கிட்ட போட்டோ இருக்கு. அடைய ஒரே துருப்பிச்சிட்டு எனக்கு இதுதான். இன்னைக்கு உங்க அக்கா கிட்டயோ போலீஸ் கிட்டயோ காட்டாம நான் ஆக்ட் பண்ணேன். இதுக்கு போனா என்னையெல்லாம் தூக்கில போட மாட்டாங்கன்னு எனக்கே நல்லா தெரியும். போயிட்டு வந்த பிறகு நம்ம கச்சேரியை வச்சுக்கலான்னு காத்துக்கிட்டு இருந்தேன். இப்ப நான் சொல்றது என்னன்னா, மாமா ஒரு இடம் சொல்லுவேன், அந்த இடத்துக்கு வந்துரு செல்வி. பரவாயில்லன்னு வை. இந்த போட்டோவை நெட்ல போட்டு இந்த போட்டோவை வேலுவுக்கு அனுப்பி சிவபதிக்கு அனுப்பி விட்டு அனுப்பி விடுவேன். மானத்தை சந்தி சிரிக்க வச்சிருவேன். அக்காவோட மானம் முக்கியமா இல்ல உன்னோட வீம்பு முக்கியமா? முடிவு பண்ணு செல்வி. எனக்கு ஒரு லொகேஷன் வரும். இன்னும் கொஞ்ச நேரத்துல நான் உன்னை எதிர்பார்ப்பேன். வந்துடுறியா செல்வி? வைக்கிறேம்மா. இன்று உக்ரைனின் நாணயம் ரூபில். நாளை சந்திப்போம்.